ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி நிற்கிது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், NS200ங்க. இந்த பைக்கை தான் இன்றைக்கி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு 3 விஷயத்தை நம்ம கவனிக்க போகிறோம். இதோட த்ராட்லிங் சவுண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபஸ்ட்டு கியரில் இது எத்தனை போகுது, இதை ஓட்டும்போது என்ன ஃபீல் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. உண்மையாக சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ், NSக்கும் R15க்கும் எப்போவுமே ஒரு போட்டி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். NSஐ பற்றி போடுறான், நம்ம R15ஐ பற்றி வீடியோ போடலன்னு யாருமே ஹேட் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த வீடியோவுமே பண்ணலாங்க. ஸோ அதனால் R15 லவர்ஸ் ஹேட் பண்ண வேணாம். இந்த ஒரு பைக்கையுமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நமக்கு ஒழுங்கான வீடியோ மேன் கூட இல்லைங்க, ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நான் வண்டியை வந்து த்ராட்லிங் பண்ணி உங்களுக்கு காட்டி தரேங்க. வண்டியை நம்ம வந்து த்ராட்லிங் பண்ண போகிறோங்க. ஸோ லெட்ஸ் கோ. எஸ், வண்டி நியூட்ரல் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம த்ராட்லிங் சவுண்டை பார்த்துடலாங்க. What the fuck? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டாங்க. நம்ம த்ராட்லிங் பண்ணோம் முதல்ல, அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலைங்க. ஏன் தெரியுமா, இவங்க வந்து நம்மள்கிட்ட இங்கேருந்து போங்கலன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. இப்போ எல்லாம் எங்கேயுமே பைக்கை வச்சுட்டு நிற்க கூட முடியலைங்க. ரொம்ப வருத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது. எதிர்காலத்தில் உள்ள பைக்கர்ஸோட நிலைமையெல்லாம் அவ்வளோதான் தோணுதுங்க. நம்ம வேறு ஒரு பிளேஸில் போய் தான் த்ராட்லிங் பண்ண முடியும். முதல்ல இதோட ஸ்பீடை பார்த்துடலாங்க. ஃபஸ்ட் கியர் ஸ்பீடை செக் பண்ணிடலாங்க. நம்ம ப்ரோ வந்து நம்ம கூட இருக்கார். ஸோ அவரை நம்ம எங்கேயாவது இறக்கி விடணும். அவரை இறக்கி விட்டுட்டோன்னா நம்ம ஸ்பீடாக போய் செத்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் பேக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் நம்ம வண்டியில் பார்த்தீங்களாங்க, நம்ம கிளம்புவோம். நம்ம டெஸ்டினேஷன் இப்போ வந்துடும். ஓ, ஓனோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கியரோட ஸ்பீடை செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கியரில் 50ங்க. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே ட்ராக்கு பத்தாத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க அடித்து மூவ் பண்ணுறதுக்கு. உண்மையில் சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ யாரும் இல்லாத ஏரியாவில் ட்ரைவ் பண்ணுறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இதே ட்ரைவ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6 கியரில் தான் இருக்கோம். 100 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வந்துட்டாங்க. என்னாச்சு, காணலையா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்த ஆடை காணலையாங்க. நாயை விட்டுருந்த ஆடை கட்டி விட்டுருந்தாலே பிரச்சனை தாங்க. நமக்கு தெரியாமல் யாராவது வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே இதெல்லாம் சேஃப்டியாக, நீங்கள் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளை எல்லாம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரும். அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் அந்த ஆடு எங்கேயும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த ஆடை யாரோ பிடிச்சிட்டு தான் அங்கே போயிருக்கணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடத்துல. ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன் லோ ஃபியல் ஆகிட்டு மச்சின்னு. அவன் சொல்கிறான், கவலைப்படாத, நீ பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வண்டி என்னைக்குமே என்ன கைவிட்டதில்ல. இது வந்து பெட்ரோல் தீந்து என்னைக்குமே நின்றது கிடையாது, போ அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ்.
அதனோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டி நிற்கவே இல்லைங்க, போயிட்டே தான் இருக்க போகுது. கூல்.